ஹாய் ஆல், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி 2024ல நம்மளோட ரெஸ்யூமை ரெடி பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஜெனரலா ரெஸ்யூம் ரெடி பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் நம்மளோட டீடைல்ஸ் கொடுத்தா நமக்கான ரெஸ்யூம் ரெடி ஆயிடும். பட் 2024 அப்படி இல்ல. அப்போ என்ன பண்ணணும்? வேற ஏதாவது ஐடியா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரெடி பண்ற ரெஸ்யூமை கம்பெனி ஒவ்வொருத்தரும் உட்காந்து ஷார்ட் லிஸ்ட் பண்றது இல்ல. இப்போ கம்ப்யூட்டர் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுது. சோ அந்த சிஸ்டம்க்கு பேர் என்னன்னா ATS. இந்த ATS சிஸ்டமை நம்ம கிராக் பண்ணணும். சோ அப்பதான் நம்மளோட ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். சோ அதுக்கு என்ன சார் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப 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 முக்கியமான விஷயம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ATS stands for Application Tracking System. ஸோ இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒண்ணுமே இல்லைங்க, ஃபில்டர் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ கேண்டிடேட்டோட ரெஸ்யூமை ஸ்கேன் பண்ணி ஃபில்டர் பண்றதுக்கு. ஹையரிங் மேனேஜர்ஸ்க்குலாம் டைம் கிடையாது ஒவ்வொரு ரெஸ்யூமையும் படிச்சு ஸோ இவங்கள வேணுமா இவங்க வேணாமான்னு பாக்குறதுக்கு பதிலா ஸோ நீங்க அனுப்புற ரெஸ்யூமை அவங்க ஃபில்டர் பண்றாங்க. ஃபில்டர் பண்ணி வர ரிசல்ட்ல இருக்கவங்களை மட்டும்தான் இன்டர்வியூக்கு கால் பண்றாங்க. எப்படி ATSல நம்மளோட ரெஸ்யூமை செலக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், அனலைஸ் தி ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன ஸ்கில் கொடுத்துருக்காங்க, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதுல இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கீவேர்டை அனலைஸ் பண்ணணும். நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா, டார்கெட் தி ரைட் கீவேர்ட். ஸோ அனலைஸ் பண்ணியாச்சு. அனலைஸ் பண்ணதை வச்சு இன்டர்நெட்ல தேடி காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெஸ்யூம்ல இருக்க ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ரெஸ்யூமை ரெடி பண்ணணும் வித் தட் கீவேர்ட்ஸ். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டா, நம்ம ரெஸ்யூம்ல இருக்க ஆப்ஜெக்டிவ் அவங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கில் செட் ஏரியாவும் அவங்க கேட்கிற ஸ்கில்லும் இருக்கிற மாதிரி இருக்கணும். தேர்ட் ஏரியா, நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், இன்டர்ன்ஷிப்ஸ் கண்டிப்பா அதுல ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபைல் நேம்ங்க. ஸோ ஃபைல் நேம் எப்படி இருக்கணும்? நம்ம என்ன பண்ணிருப்போம், ரெஸ்யூம் அப்டேட்டட் 2024 அப்படின்னு போட்டிருப்போம். அப்படி இருக்கக்கூடாது. ஜாப் டைட்டிலும் உங்களோட நேமும் இருக்கணும். அப்பதான் அந்த ATS ஆல அப்பதான் உங்க ரெஸ்யூமை ஈஸியா சர்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 5th திங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கிளியர் அண்ட் கன்சைஸ். ஸோ எவ்வளவு சார் பேஜ் இருக்கலாம் ரெஸ்யூம் அப்படின்னா, அதிகபட்சம் ஒரு பக்கம் இருக்கலாம். என்னங்க அதிகபட்சம் ஒரு பக்கமா அப்படின்னு கேட்டா அவ்வளவுதாங்க. ஸோ ATS ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு 1 page ரெஸ்யூம் இஸ் மோர் தேன் இனஃப். இஃப் யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்னா 2 பக்கம் வச்சுக்கலாம், 2 pages வச்சுக்கலாம். ஸோ 1 page இஸ் மோர் தேன் இனஃப். அண்ட் எல்லாமே புல்லட்டின்ஸ்ல இருக்கணும், ஹைலைட் பண்ணிருக்கணும். எதாவது அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கணும், அவார்ட்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கணும், உங்களோட சர்டிபிகேஷன்ஸ் ஹைலைட் பண்ணிருக்கணும். அண்ட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபாண்ட்டுங்க. உங்க இஷ்டத்துக்கு டிசைன் ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஃபாண்ட்ஸ்ல 3 ஃபாண்ட் மட்டும்தான் ATSல ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபாண்ட் பாத்தீங்கன்னா கேலிபரி, அண்ட் நெக்ஸ்ட் ஃபாண்ட் பாத்தீங்கன்னா ஏரியல், அண்ட் அதுக்கு அடுத்த ஃபாண்ட் பாத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன். ஸோ இந்த 3 ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா, டெக்ஸ்டை ரெகனைஸ் பண்ணும் போது வேற ஃபாண்டா இருந்தா ரெகனைஸ் பண்ணாது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபாண்ட் அண்ட் ஃபார்மேட்டிங் தான். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ப்ரூஃப் ரீட். ப்ராப்பரா உங்களோட ரெஸ்யூமை டாப் டு பாட்டம் 1000 வாட்டி செக் பண்ணுங்க வித்வுட் எனி எரர். நீங்க சாஃப்ட் காப்பியை தான் அனுப்ப போறீங்க. அந்த சாஃப்ட் காப்பியில எரர் செக் பண்றதுக்கான ப்ரொவிஷன் உங்களுக்கு இருக்கு. ஸோ ATSக்குள்ள போச்சு அப்படின்னா, எரர்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்க ஸ்கில் செட் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை ரிஜெக்ட் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. பண்ணக்கூடாத ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்க ரெஸ்யூமை கேன்வால ரெடி பண்ணாதீங்க, இமேஜா ரெடி பண்ணாதீங்க. ஸோ உங்க ரெஸ்யூம் இமேஜா இருந்துச்சு அப்படின்னா, இமேஜ் ப்ராசஸிங்ல போயிட்டு டேட்டாவை எடுக்கிறப்போ மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்ணுங்க. உங்களோட ரெஸ்யூம்ல இருக்க கண்டென்ட்டை நீங்க தேட முடியும். அதாவது செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியற மெத்தட்ல தான் இருக்கணும் இப்ப இருக்க ரெஸ்யூம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இமேஜ் ரெஸ்யூமா ரெடி பண்ணுங்க, வண்டர்ஃபுல்லா இருக்கும், ஆஹா ஓஹோன்பாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாதுங்க. ஸோ தயவு செஞ்சு இமேஜ் ரெஸ்யூமை ரெடி பண்ணாதீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஒவ்வொரு ஜாபுக்கும் ஒவ்வொரு கம்பெனியோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் ஏத்த மாதிரி உங்க ரெஸ்யூமை ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ணி தான் போடணும். ஸோ அப்ளை பண்றப்போ ATS அப்பதான் உங்களை ரிஜெக்ட் பண்ணாது. சரிங்க சார், நான் நீங்க சொன்னதை வச்சும் ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வச்சும் ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிட்டேன் சார். என்ன சார், எப்படி சார் எங்களோட ஸ்கோரை தெரிஞ்சுக்கிறது, ATS செலக்ட் ஆகுமா ஆகாதுன்னு சார் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னா, அதுக்கு நான் உங்களுக்கு 3 வெப்சைட் உங்களுக்கு சொல்றேன். அந்த வெப்சைட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் என்ன அப்படின்னா, ஜாப் ஸ்கேன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்ணீங்கன்னா தாராளமா அது உங்களோட ஸ்கோர் சொல்லும். என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு சேர்த்து சொல்லும். ஸோ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் லேப்.
அண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் RESUM.IO. ஸோ அந்த இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட எப்படி இருக்கணும் உங்களோட ரெஸ்யூம், உங்க ரெஸ்யூமோட ஸ்கோர் என்ன அப்படிங்கறத ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களோட 2024 பாஸ்ட் அவுட் எல்லாருக்கும் அனுப்புங்க. கண்டிப்பா இதை வச்சு ரெஸ்யூம் ரெடி பண்ணுங்க. எந்த ஒரு ATSம் நம்மள காலி பண்ண முடியாதுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமே பாத்தீங்க அப்படின்னா வாரம் 6 வாரம் தான். ஸோ நிறைய வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பண்ணுங்க. முக்கியமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ண